யாருமே என்ன மதிக்கவே மாட்டாங்க. கண்டெய்னர் யார்டுக்குள்ளே வந்து யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. இது யாரும் பொம்பளை பிள்ளை வருது 2 நாளில் ஓடிரும். நான் நிறைய அடி வாங்கிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு கட்டத்தில் யோசிச்சேன், நம்ம ஏன் இவ்வளோ அடி வாங்குகிறோம்? என்னுடைய உருவத்தை என்னால் மாற்றிக்க முடியாது, என்னுடைய நிறத்தை என்னால் மாற்றிக்க முடியாது, ஆனால் என்னுடைய செயல்பாட்டை மாற்றிக்க முடியும். வணக்கம், நான் வான்மதி. மேக்வெல் கண்டெய்னர் கேர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஃபவுண்டர். நான் மேக்வெல் ஆரம்பிக்கும் போது நான் எம்டி ஹேண்டாக தான் ஆரம்பித்தேன். இப்போ 3 Cக்கு மேலே தான் என்னுடைய டர்ன் ஓவர் இருக்குது. இந்த கம்பெனி கண்டெய்னரில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். இது கண்டெய்னர் சம்மந்தப்பட்ட வேலைகள் இல்லாமல் கண்டெய்னர்லேயே வீடு, கடைகள், இப்போ 1+1 வீடு, டியூப்ளக்ஸ் வீடு, ஷாப்ஸு, ரெஸ்டாரண்ட்டு, அது மாதிரியான ஃபேப்ரிகேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே கண்டெய்னரில் பண்ணிகிட்ருக்கோம். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் நெய்வேலியில். எங்கள் வீட்டில் 8 பேர், சம்பாதிக்கிறது அப்பா மட்டும்தான் இருந்தாங்க. NLCயில் சாதா டெக்னீஷியனாக இருந்தாங்க. கல்லூரி படிப்பு முடிகிற சமயத்தில் அப்பாவுடைய இறப்பு வந்து ஒரு பெரிய இது இருந்தால உடனடியாக வேலைக்கு போயே ஆகணும், என்னுடைய இதுக்காக போகணும் அப்படிங்கிறதுனால நான் சென்னைக்கு வந்து ஒரு கம்பெனியில் டைப்பிஸ்ட்டு ஜாப்க்கு சேர்ந்தேன். கண்டெய்னர் ரிப்பேர்ஸ் அண்ட் சர்வீஸ் மரைன் பிரைவேட் லிமிடெட், ஒரு பெரிய கம்பெனியில். அந்த கம்பெனிக்குள்ளே வந்தப்போ எனக்கு மிகப்பெரிய ஒரு தடை ஒன்று அங்கே இருந்துச்சுன்னா, உருவம் குறித்தான கேலி. என்னுடைய நிறம் குறித்து, என்னுடைய உருவம் குறித்தான கேலியும் கிண்டலும் எனக்கு நான் நிறைய பட்டேன். அந்த இடத்துல ஜெயிக்கணும்னு நான் நினச்சேன். மூணு மாதத்துக்கு அப்புறம் நான் ஒரு குறிக்கோள் எடுத்தேன். உடை உருவத்தை தாண்டி நம்மளை நிரூபிச்சே ஆகணும். எல்லா வேலைகளையும் கற்றுக்கிட்டேன். 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. இப்படியே இந்த 14 இயர்ஸ் நான் அந்த கம்பெனியில் இருந்தேன். 14 இயர்ஸில் வந்து நான் வந்து கிளர்க்கு, மேனேஜர், டெப்டி மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர், when I was resigned as a regional manager. ரீஜனல் மேனேஜர் ப்ரமோட் பண்ணி கோயம்புத்தூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. எனக்கு போக முடியல. அப்போ ஜாப் வந்து ரிசைன் பண்ணுற சூழல் வந்தது. ரிசைன் பண்ணிட்டேன். வேலையை விட்டு வெளியில் வந்தாச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணும்போது என்னுடைய கணவர் சொன்னது, நம்மளுக்கு தெரிஞ்சது கண்டெய்னர் வேலை மட்டும்தான், ஸோ நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னா. அப்போ தான் IOC கிட்ட ஒரு மரத்தடிக்கு கீழே நாங்கள் ஒரு வெல்டர் வச்சுட்டு வர கண்டெய்னர்களுடைய டேமேஜ் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் 2003 ஒரு பெரிய அளவில் மேக்வெல் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனியாக ஒரு ஃபேக்ட்ரி போட்டோம். ஆரம்ப கட்டத்திலேருந்து இருக்கிற நண்பர் மிஸ்டர் தங்கவேலு அவங்களுடைய கண்டெய்னர் யார்டில் ஒரு இடம் கொடுத்தாங்க. அப்போ தான் எனக்கு இந்த கான்செப்ட் உள்ளே வந்தது. ஒரு கண்டெய்னர் அவர்கிட்டே வாங்கி ஒரு ஜன்னல் கதவை கட் பண்ணி அது உள்ளே உட்காந்து வேலை பண்ண ஆரம்பித்தேன். வான்மதிங்க அவங்கள வந்து எனக்கு 32 இயர்ஸ் 93 தெரியும் நினைக்கிறேன். அவங்க வந்து கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வேலையை விட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால வெளியில் வந்தாங்க. அப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒரு நாள் நைட் ஃபோன் பண்ணாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த இதில் அப்படியே வந்து எதாவது பண்ணணும் அப்படின்னா, ஏன் இதை தான் தெரிஞ்ச பிள்ளை தானே, நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ ஆரம்பித்தது தான் அவங்க. இந்த ஃபேப்ரிகேஷன் ஃபீல்டில் வந்து வந்த ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வெளியில் வந்து அந்த ஃபீல்ட்லேயே திரும்பி ஒரு தொழில் ஆரம்பித்து பண்ணுறாங்கன்னா அவங்க தான் முதல்ல வான்மதிக்கிறவங்க தான் முதல்ல வந்தாங்க. இது கான்ஃபரன்ஸில் இங்கே ஒரு டேபிள் போட்டுக்கலாம். அப்படி இது உள்ளே போனீங்கன்னா 2 பாத்ரூம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய வேலைகள் வந்து டெவலப் பண்ணிக்க ஆரம்பித்தோம். இன்சுலேட் பண்ணோம், உள்ளேயே லைட்டிங் கொடுத்தோம். தென் வேலைகள் ஜாஸ்தியாக ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் ஏசிலாம் போட்டு ஒரு உள்ள இன்சுலேஷன் ஒன்று தர்மக்கோல் கொடுத்து சும்மா அப்படியே தர்மக்கோல் கொடுத்து ஒரு பலகை அடிப்போம். தென் ஃப்ளோரிங் வந்து வினையில் மேட். அதில் எங்களுடைய ஐடியா. இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது எனக்கு வேலைகள் ஜாஸ்தியானதுனால நான் மேக்வெல் கண்டெய்னர் கேர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஒன்று போட்டேன். சுற்றி இருக்கிறவங்க வந்து அன்ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு வேலை கொடுத்தே ஆகணும்னு என்னை வந்து ரொம்ப கம்பல் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் நான் அந்த வேலையை கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி நடந்தது. அப்போ என்னை பல வழிகளில் மிரட்டினாங்க, ஈவன் கொலை பண்ணிடுவேங்கிற அளவுக்குலாம் மிரட்டினாங்க, வேலை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. பெண் பிள்ளைங்கிறதுனால எவ்வளோலாம் அசிங்கப்படுத்தணுமோ அது பண்ணாங்க, கேரக்டரைசைஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஒரே ஆயுதம் பொம்பளைங்களை தாக்கிறதுக்கு, ஒரே ஆயுதம் என்னென்னா நீ அப்படி இப்படி. அப்போ நான் திருவெற்றியூர் வட சென்னையில் இருக்கக்கூடிய திருவெற்றியூரில் காவல்துறையோட உதவியோடு தான் நான் அதை மீண்டு வந்தேன். இதுக்கெல்லாம் நான் ஒருவேளை பயந்து போய் ஒரு நிமிஷம் நான் தயங்கி இருந்தேன்னா கண்டிப்பாக மேக்வெல்லேருந்து இப்போ 35வது வருஷத்தில் நான் இருந்திருக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. இதையெல்லாம் தாண்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது தான் மேக்வெல் கண்டெய்னர் கேர். அவங்களுக்கு பேச்சு திறமை நிறையா, நல்லா பேச்சு திறமை இருக்குது. அது மாதிரி எப்படி யார்கிட்ட பேசி எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி வேலை வாங்குறதும் பண்ணிடுவாங்க. அந்த வேலை முடிகிற வரைக்கும் அந்த மைண்டில் அதே தான் இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி வீடோ சாப்பிட்ணும் அந்த இந்த இதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல, அதெல்லாம் இருக்காது. அந்த வேலையை முடித்து அந்த பார்ட்டிக்கு அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் அந்த இது அப்படியே தான் இருப்பாங்க. மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட நாங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது 5 பேரோ 6 பேரோ இருந்தோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே இருக்காங்க. காம்படிஷனில் அவங்க வந்து சக்ஸஸாக போகிறாங்கன்னா அதுதான் காரணம். வரவங்களாம் கேட்பாங்க, உங்கள் அப்பா ஒர்க் பண்ணியிருக்காங்களா, இல்லை கணவருடைய கம்பெனியா, இல்லை நீங்கள் ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் வந்து நீங்கள் சிஇஓ லெவலில் ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை திஸ் இஸ் மை ஓன், நானாக ஆரம்பித்ததுங்கிறத சொல்லும்போது ஒரு 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 கெத்து வரும் இல்லையா, அந்த கெத்து விடக்கூடாதுங்கிறதுனாலே நான் ஆரம்பத்தில் துணிச்சலாக சில வேலைகள் செய்ய ஆரம்பித்தேன். நாங்கள் ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் எல்லா துறைகளிலுமே கண்டெய்னர் பயன்பாடு இருக்குங்கிறதுனால எங்களுக்கான வேலைகளும் ஜாஸ்தியாக இருக்குது. இதில் ஆஃப்டர் கோவிட் அதுக்கப்புறம் கண்டெய்னருக்கான ரெக்குயர்மெண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ என்கிட்ட ஒரு 20-25 பேர் இருக்காங்க. இந்த ஷார்ட் பீரியடில் நான் இந்த ஏப்ரலில் மட்டுமே ஒரு மாதத்துக்கு 20 வீடு பண்ணினேன். இப்போ நான் என்னுடைய ஃபேக்ட்ரியை சுற்றி பார்த்தீங்கன்னா ரெடியானது 5 வீடு இருக்குது, ரெடி ஆகிட்டுருக்கிறது ஒரு 5 வீடு இருக்குது. எங்கள் மேக்வெல் பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் வரைக்குமே இது வரைக்குமே 2.5 C தாண்டி வந்திருக்கும். வீடு இல்லை, வாடகை கொடுக்க முடியல, கோவிலில் தங்கியிருக்கோம். எனக்கு தமிழ்நாடு முழுவதும் வந்து இதை மாதிரியான கால்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ என் மனசில் உதிச்சது வந்து 1 லட்ச ரூபாய் கொடுத்தா ஒரு வீடு கொடுக்கணுங்கிற மாதிரியான எண்ணம் எனக்கு இருக்குது, இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் செயல்படுத்தலை, விரைவில் செயல்படுத்துவேன்னு நம்புகிறேன். அவங்க ஒரு மாதத்துக்கு 50 கண்டெய்னர் பண்ணுறாங்க, 50 லட்சம் சம்பாதிக்கிறாங்கங்கிறது என் பேர் கிடையவே கிடையாது. ஃபீல்டில் வான்மத்தியாக வேலை சுத்தமாக பண்ணுவாங்க, குறிப்பிட்ட நேரத்தில் கொடுத்துருவாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, பர்ஃபெக்டாக இருக்கும் குவாலிட்டி. அப்படிங்கிற அந்த குட்வில் இருக்குல்ல, அதை நான் என்னுடைய சக்ஸஸாக பார்க்குறேன். அந்த சக்ஸஸ் தான் என்னை இன்னமும் கொண்டு போயிட்டுருக்கு நான் நம்புகிறேன்.